ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்பி அப்டேட். ஸோ நேற்று சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் தந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃப்லைட் வாலெட்லேருந்து நம்ம வாலெட் மாற்றி வச்சுக்கிறதுக்கு, பிகாஸ் டேட்டா பேஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு அதை டெலிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நேற்று ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தந்ததோட நேற்றோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 கிட்ட வந்து உடனே ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணால் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலிமா அதை ஏதாவது பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணாலும் பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்போ ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அது பண்ணி அதாவது எஸ்பிஓட ஒர்க் ஸ்டாப் ஆகாமையே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அந்த ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்து அவங்களே வந்து ஒரு செட்டப்பாட்டை பண்ணி தர போகிறாங்க, ஃபுல் ஃப்ரீயாக. அதாவது எஸ்பிஓ மூலயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ்னாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்கில் செட் இருக்கோ லைக் எல்லாத்துக்கும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா, வித்ட்ராவல் வந்து மார்ச் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4-5 அப்டேட்ஸ் தான் முக்கியமான அப்டேட்ஸ். அது ஒரு சின்ன ஆடியோ தான். ஸோ இந்த வீடியோ கேட்டு போயிட்டு அதே நோட்டீஸ் போர்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கரெக்டாக புரியும். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.